அந்த ரவுடி கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு சுட சொன்னதுக்கு பேரம் பேசி பணம் கொடுத்தியே, அதை என் செல்போன்ல படம் பிடிச்சு வச்சிருக்கேன் பாரு. பாரு. என்ன பாத்தியா? இந்த எவிடன்ஸ் மட்டும் போதும். இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. இது உடனே அர்ச்சனாக்கா கிட்ட காமிச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேர் ருக்மணி இல்ல. ருக்மணி, எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி பண்ண. உன் நல்லதுக்கு தான் பாடுபட்டேன். என்ன நம்புமா? ஏய், அர்ச்சனாக்காவே கொலை பண்ண பார்த்த நீ நாளைக்கு என்னையும் கொலை செய்ய பாப்ப. இனிமே நான் உன்னை நம்பி வீணா போறது இல்ல. என்ன விடு விடு. இத பாரு, இனிமே உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நான் அர்ச்சனாக்கா கிட்ட சொல்லி போலீஸோட வருவேன். இனிமே உனக்கு ஜெயில் சோறு தாண்டி. அப்படியே கட்ட அவுத்துட்டு தப்பிச்சு போகணும்னு பார்த்த ஒரே எத்து. ஜாக்கிரதை. எங்க மேடம் போனா? சொல்றேன் போங்க. சரிங்க, உட்காருங்க. போங்க போங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். போறேன் மேடம். எங்க போறேன்னு சொன்னாதானே? சவுந்தரா ஹாஸ்பிடல் போங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. மா ருக்கு ருக்கு ருக்கு. மா மா மா. மா மா மா. கிருஷ்ணா, டேய் டேய் கிருஷ்ணா. டேய் கிருஷ்ணா, எங்க தாண்டா இருக்க? கதவு திறடா. மா கதவு திறமா. டேய், அந்த ருக்மணி என் கைய கால கட்டி ரூம போட்டுட்டு போயிருக்காடா. என்னது பூட்டிட்டு போயிட்டாளா? மா சாவி வைக்கிற இடத்துல சாவியை காணுமா? டேய், என்ன பூட்டிட்டு சாவி இங்க தூக்கி போட்டாடா. சத்தம் கேட்டுச்சுடா. என்னாச்சு? எதுக்கு அம்மாவை கட்டி போட்டு போனா? எங்க போறான்னு தெரியலையே. எங்க வச்சேன்னு தெரியலையே. மா சாவியை காணுமா? டேய், நல்லா தேடி பாருடா. டேய், சீக்கிரம் திறடா. வாடா வாடா. மா என்னம்மா இது? ருக்மணி எதுக்குமா கட்டி போட்டு போறா? முதல்ல கட்ட அவருடா. மா ருக்மணியை கட்டி போடா. டேய், முதல்ல கட்ட அவரு, அப்புறம் பேசலாம். மா என்னம்மா இது? ஏமா இப்படி பண்ணா? அவ என்ன கட்டி போட்டுட்டு போனது மட்டும் இல்ல, அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டாடா. அது மட்டும் இல்லடா, அந்த அர்ச்சனாவோட அக்கா சக்திய ஆளு வச்சு சுட்டது நான் தானே அந்த அர்ச்சனா கிட்ட பொய்யா புகார் சொல்றதுக்கு போயிருக்காடா. டேய், உன் போனை கொடு. டேய், உன் போனை கொடுடா. ஐயோ, போனை கொடு சீக்கிரம். அந்த சேட்டு ஃபோன் பண்ணா அப்புறம் நம்ம சோலைமா இருக்காங்கல்ல. அக்கா தானே ஃபோன் பண்ணா? பேசு பேசு. அக்கா சொல்லுங்கக்கா. டேய், அந்த ருக்மணி போலீஸ்க்கு போயிட்டு இருக்கா. அவளை போக விடாம வழியில எங்க பார்த்தாலும் மடக்கி கட்டி தூக்கிட்டு வாங்கடா. தூக்கிட்டு வரேங்க. டேய் வண்டியாரா. என்னம்மா இப்படி சொல்ற? டேய், இல்லனா
அவ உன்னை என்னையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவா. அப்புறம் நீ நானும் கம்பி என்ன வேண்டியதான். அவளை என்ன பண்ற பாரு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போங்கண்ணே. என்னண்ணா சீக்கிரம் வர சொன்னீங்க? சொல்லையம்மாக்கா அவங்க மருமகளை தூக்க சொல்லிட்டாங்க. அவட அப்பலாம் வண்டியரா சீக்கிரம். வா சீக்கிரம் வா. ப்ளீஸ் சீக்கிரம் அண்ணே. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமால சக்தி அக்கா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும்போது அர்ச்சனாக்கா எப்படி போன் எடுப்பாங்க? ஐயோ நான் வேற சீக்கிரம் போகணுமே. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே. அத்தாளுங்க மாதிரி தெரியுது. அண்ணே சீக்கிரம் போங்கண்ணே. என்ன பிடிக்க வராங்கண்ணே. போங்கண்ணே. அண்ணே கிட்ட வந்துட்டாங்கண்ணே. ஸ்பீடா போங்க. சீக்கிரம் போங்கடா. புடிடா அவளை. வா 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 வா. வாங்கடா. நீங்க அப்ப எங்க கூட புடிடா அவளை. போங்கண்ணே போங்க. சீக்கிரம் போ. புடிடா. ஆட்டோ மடிடா. சீக்கிரம் சீக்கிரம். வேகமா ஓட்றா. அண்ணே கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே ப்ளீஸ். அண்ணே பக்கத்துல வந்துட்டாங்கண்ணே. ஸ்பீடா போங்க. நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதை செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்ல ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா வச்சு செஞ்சிடலாம் விடுமா. வணக்கம் சார். உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வக்கையில் பிறந்தநாள் கொண்டாடுறேன். பிறகு நாள் அண்ணி அழாதீங்க அண்ணி. அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதுமா, அழாத. ஒன்னும் ஆகாதுமா, பாத்துக்கலாம். அண்ணி
அழாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது அண்ணி. அண்ணி அழாதீங்க அண்ணி. ராதா, எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பாக்கு என்ன நிலைமைன்னு தெரியலையே அத்தை. மைல்ட் அட்டாக்னு சொல்லி மதன் மாமா இங்க தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாரு. உள்ள மதன் மாமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. வந்து அப்பாவோட நிலைமை என்னன்னு சொல்லவே இல்லையா அத்தை? சொல்லுவாமா, ஆனா நீ அழாத. சொல்றேன் செல்லம், கொஞ்சம் லேட் ஆகும். நான் நினைச்ச மாதிரி மைல்ட் அட்டாக் தான். ஆனா மைல்ட் அட்டாக்னா நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் உடனே இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். அதனால இவருக்கு சீரியஸ் அட்டாக்னு நான் போய் சொல்லி இவரை இங்கேயே படுக்க வைக்க போறேன். அப்பதான் உன்னை என் வீட்டில் தங்க வைக்க முடியும். சரி செல்லம், நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. திடீர்னு என் புருஷனுக்கு அட்டாக் வந்துருச்சு. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணி, மதன் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாங்க அண்ணி, ஆமா ராதா, அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் பழச்சிருக்காங்க. அட்மிட் ஆயிருக்கிறது யாரு? அவனுடைய சொந்த மாமா. அவரை காப்பாத்தாம விட்டுருவானா? மாமா, அப்பாக்கு என்னாச்சு மாமா? இப்ப அவர் எப்படி இருக்காரு? ராதா, மாமா இன்னும் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. ஐயோ, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என் அப்பா எனக்கு வேணும் மாமா. நீங்க தான் அவர் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ் மாமா. ஐயோ ராதா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவளை கட்டி பிடிச்சிட வேண்டியதுதான். என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? என் அப்பாக்கு எப்படி இருக்கு மாமா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க மாமா ப்ளீஸ் மாமா. ஐயோ ராதா, இங்க பாரு, ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அழாத ராதா, இங்க பாரு, நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? நீ முதல்ல அழறத நிறுத்து. இங்க பாரு, உன் கண்ணீர் துடைக்கிற கடமை எனக்கு இருக்கு ராதா. இங்க பாரு, நான் சொல்றது கேளு, அழாதன்னு சொல்றேன்ல. எங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லி பொக்கே கொடுக்க வந்தியே, அப்பதானே அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அவர் எப்படியாவது நீதான்ப்பா காப்பாத்தணும். அண்ணி அழாதீங்க, மதன் எப்படியும் காப்பாத்திடுவான். அவனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் இப்ப கொடுத்திருக்கான். மதன், நீ மாமாவை காப்பாத்தியே ஆகணும்டா. கண்டிப்பாமா, என் மாமாவை நான் எப்படியும் காப்பாத்திடுவேன். மாமா, என்னை விட்டு எங்க அப்பா போயிடக்கூடாது மாமா ப்ளீஸ் மாமா. மாமாவையும் விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன். அப்படியே மாமாவை விட்டாலும் உன்னை விட மாட்டேன் டீச்சர்லாம். மாப்பிள்ள, என்னப்பா யோசிக்கிற? என் புருஷன் பொழைச்சு நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு வரல. அத்த அழாதீங்க, கண்டிப்பா வந்துருவாரு. அது என்ன, இன்னொரு 2-3 நாள் ஆகும். நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் மாமா எப்படியும் பழைய மாதிரி கொண்டு வந்துருப்பேன். தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு கல்யாண நாள்னு வந்தீங்களே, அது நாங்க செஞ்ச புண்ணியம். நீங்க மட்டும் வராம போயிருந்தா அவருக்கு என்ன இருக்குமோ? அண்ணி அழாதீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கடவுளுக்கு எல்லாமே தெரியும், யார் யாரை எப்ப சந்திக்க வைக்கணும்னு. என் மதனை எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சார் பாத்தீங்களா? எல்லாம் நல்லதுக்கு தான் அண்ணி, பயப்படாதீங்க. சரி மாமா, நீங்க தானே அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, மறுபடியும் எப்ப ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம்.
நாளைக்கா? சரி மாமா. அப்ப நீங்களும் அத்தையும் புறப்படுங்க. நானும் அம்மாவும் இருந்து அப்பாவை பாத்துக்கிறோம். என்ன நீ இங்கேயே தங்க போறியா? உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தது உன்னை என் வீட்டுல தங்க வச்சு பூமிகாவை பத்தி நான் சொன்னதை நீ நம்புற மாதிரி பண்ணுன்றதுக்காக தானே. இப்ப நீ என் வீட்டுல தங்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? என்ன மருமகனே, என்ன யோசிக்கிறீங்க? அது ராதா இங்கேயே இருக்கேன்னு சொல்றா. அது அவ்வளவா சரியா வராது அத்தை. நீங்க மட்டும் இருங்க. ராதாவை நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போயிறேன். நான் அம்மாவை கூட்டு போயிடும். ஏன்பா? அது ராதாவுக்கு மாமாவை பார்க்க பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ராதா எங்க வீட்டுல இருக்கட்டும். மாமா, அப்பாவை போய் பார்க்கலாமா? போங்க, போய் பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. கோயிலுக்கு போலாம். மம்மி எப்படி? ஜெகஜால கில்லாடிடா நீ, ஜெகஜால கில்லாடி. டாக்டர் என்ன மேடம்? ஆபரேஷன் முடிஞ்சது. 24 hours கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும். ஐயோ, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். 24 hours கழிச்சு தான் சொல்ல முடியும். அப்சர்வேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பார்ப்போம். அர்ச்சனா, நான் கோயிலுக்கு போய் சக்தி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேம்மா. குழந்தை எப்படிப்பா? ஈருச்சுனத்தா, நானும் இல்லப்பா, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. அக்கா வண்டி வருதுடா. இன்னொரு அக்கா பார்த்து உட்காந்துடா. அதை போல வெறுப்பு பண்ணி தூக்குடாவில அடிச்சு தூக்குடா. அதை போல வெறுப்பு பண்ணி தூக்குடாவில அடிச்சு தூக்குடா. மா சொல்றது கேளுமா, பாவமா ருக்மணி. அவளை விட்டா நம்ம குடும்ப மானமே போயிடும். தூக்குடாவில. போன போட்டு அவளை மன்னிச்சு விட்டுலாமா? டேய் முட்டாள், பாவ புண்ணியம் பாக்குற நேரமாடா இது. அவ அர்ச்சனா கிட்ட நம்மள போட்டு கொடுத்துருவாடா. இந்த பாரு, அவளை இன்னும் உன் பொட்டாட்டியே நினைக்காத. உன் எதிரியை நினைச்சு அடிச்சு தூக்குடா. நீ கேட்க மாட்ட. அம்மா கேளுமா. மா விடுமா, கையை விடுமா. ஐயோ, அந்த துரத்துறாங்க. வேணாமா, விடுமா. ருக்கோ ருக்கோ. அக்காவே ருக்மணி அடிச்சு தூக்கிட்டாங்க. வாங்கடா போலாம். சரி வாடா. வாடா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இவருக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல மேடம். இவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க. தேங்க்ஸ். அப்பா, அப்பா, பாத்து கொடுங்க, நான் எடுக்கிறேன். என்ன தெரியுதாப்பா? தெரியுதுமா. பூமியா தானே? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். நான் மதனுக்கு தாமா நன்றி சொல்லணும். அன்னைக்கு அவர் என் கூட இருந்ததுனால தான் உடனே என்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. ஐயோ, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க?
நீங்க அபாய கட்டத்தெல்லாம் தாண்டிட்டீங்க. இருந்தாலும் நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தா நான் உங்களை கேர் எடுத்து பார்த்துருப்பேன். ஆமா, உங்களை இங்க கொண்டு வந்து யார் அட்மிட் பண்ணது? அதை பத்தி மதன்கிட்ட தாமா கேட்கணும். அன்னைக்கு இருந்த அந்த அவசரமான நேரத்துல அவர் ஏதோ திடீர்னு முடிவு எடுத்துட்டார் போல இருக்கு. எப்படியோ என் மருமகன் என்னை காப்பாத்திட்டாருமா. என் உயிர் உள்ள வரைக்கும் நான் அவரை மறக்க மாட்டேம்மா. அப்பா இங்க பாருங்க, நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். உங்களை நான் பத்திரமா கவனிச்சுக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணை பத்தி மதனும் வசந்தாவும் தப்பா சொன்னாங்களே. நம்ம மேல அக்கறையா விசாரிக்கிறத பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அப்பா அப்பா சொல்லுமா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சரிம்மா. அம்மா, உங்களை பார்த்துக்க இங்க யார் இருக்காங்க? என் பொண்ணும் ஒய்ஃபும் இருக்காங்க. இப்ப கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, அப்ப நான் புறப்படுறேன்ப்பா. நான் வந்துட்டு போனதை அவங்க கிட்ட சொல்லுங்க. சரிம்மா. உடம்பு பார்த்துக்கோங்க. சிஸ்டர், நீங்க பக்கத்துலயே இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நானும் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க மேடம். குட் மார்னிங் மேடம். டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உள்ள பேஷண்ட் இருக்காங்கல்ல, மிஸ்டர் நட்ராஜ். ஆமா. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு என்ன ரீசன்? மேடம், அவருக்கு ஏஜ் ஒரு காரணமா இருக்கலாம், மற்றபடி நார்மல். ஓகே டாக்டர், நீங்க நல்லா பாத்தீங்களா? இசிஜி மோனோகிராம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க டாக்டர்? மேடம், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி, அதனால இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் மட்டும் மதன் சார் கிட்ட காட்டி கொடுத்துறதீங்க. ஓ நோ நோ, என்ன தவிர வேற யாருக்கும் இது தெரியாம நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. மேடம், இது நேச்சுரலா வந்த ஹார்ட் அட்டாக் கிடையாது. யாரோ இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணுன்றதுக்காகவே தடை செய்யப்பட்ட மருந்து கொடுத்துருக்காங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.